பக்தி வழி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்டுல ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு செயல்கள் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப தென்கிழக்கு திசை எடுத்தால் அக்னி மூலை நம்மளுக்கு நெருப்பு தத்துவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெருப்பு தத்துவத்தை அதிகப்படுத்துற நெருப்பை சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது. அது நம்ம சமநிலைனா அதிகமாவும் இருக்காம குறைவும் இல்லாமல் அது மீடியமா அந்த தென்கிழக்கு திசையில் நெருப்பு இருந்துச்சுன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்னு அர்த்தம். அது ரொம்ப ஓவரா நெருப்பு கொதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அங்க பெண்கள் அதிக கோபமாகவும் உடலில் இரத்த கொதிப்பு அந்த மாதிரி அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எஃபெக்ட் ஆகும். அதனால தென்கிழக்கு அதிகமாக நெருப்பு, அதாவது இப்போ நம்ம சமையல் காலையில சமைக்கிறோம், நைட்டு சமைக்கிறோம், மத்தியானம் சமைக்கிறோம், அந்த மாதிரி வச்சா பரவாயில்ல. 24 மணி நேரமா அந்த வீட்டில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு தென்கிழக்கு மூலை அதீதமான நெருப்பு சக்தி உருவாகும் போது அங்க பெண்கள் அந்த இடத்துல பெண்கள் மென்மையானவர்கள். அந்த மென்மையான நெருப்பை அவங்களால தாங்க முடியாது, அந்த உடல் தாங்காது. அதனாலதான் அதீதமான நெருப்பு உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய அந்த இடங்களில் ஆண்களை வச்சுக்கொள்வோம். ஏன்னா அந்த அதிகமான உஷ்ணம் ஏற்படும் இடங்கள் ஆண்களுக்கு அந்த மென்மையை தாங்கும் சக்தி, அந்த உஷ்ணத்தை தாங்கும் சக்தி ஆண்களுக்கு உண்டு. அதனாலதான் ஆண்களை அந்த மாதிரி நெருப்பு அதிகமாக உருவாக்குற இடத்துல வைக்கிறது உண்டு. அப்போ நம்ம வீட்டு சமையல் பண்றதுக்கு பெண்கள் சூட்டபிளா இருப்பாங்க. ஏன்னா காலை மாலை மதியானம் கொஞ்ச நேரம் தான், ஒரு 1 ஹவர்ல நம்ம வீட்டு வேலையை முடிச்சிருவோம், அடுப்பு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் மற்ற வேலைகள் நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு நெருப்பு தொடர்ந்து நம்ம உடம்ப தாக்காது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு சமையலோ ஒரு பெரிய பெரிய 1000 பேர் 500 பேருக்கு உணவு உற்பத்தி பண்ணும்போது பெண்கள் அந்த இடத்த ரொம்ப ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதை ஆக்டிவேட் பண்ணா அவங்க உடல் ரொம்ப உஷ்ணத்துக்குள் தள்ளிரும். அந்த உஷ்ணத்தினால் அவங்களால கர்ப்பப்பை ஃபால்ட் அந்த மாதிரி நிறைய கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம அந்த அதீதமான உஷ்ணம், ஒரு பெண் மென்மையானவள், அந்த மென்மையானவளுக்கு அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால தென்கிழக்கு மூலையில் உஷ்ணம் சமநிலைப்படுத்துவதற்கான இடமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற. அப்போ இந்த உடல் ஆரோக்கிய தன்மை, சுக்கிரனுடைய காரகத்துவங்கள், சுக்கிரனாலே மருத்துவத்துவக்குரியது. சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை உயிர்ப்பித்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அப்படிமோ. அந்த மாதிரி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சுக்கராச்சாரியாருக்குள்ள அந்த மருத்துவ குணங்கள் அங்க தென்கிழக்கு இருப்பதினால் அங்க நம்ம என்னன்னா நம்ம மருத்துவமான ஒரு மருந்து கொடுக்கறது, மருந்து உண்ணுதல், அப்புறம் அமாவாசைக்கு மருந்து அரைத்தல், அப்புறம் மற்றவங்களுக்கு மருந்து கொடுக்கிற இடமாகவும் அந்த தென்கிழக்கு மூலையை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த தென்கிழக்கு மூலையில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாத்திரை மருந்துகள் எல்லாம் அந்த தென்கிழக்கு மூலையில் வைத்து நம்ம அடிக்கடி உட்கொண்டு கொண்டே இருந்தால் நம்மளுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் சமநிலைப்படுதல் நன்றாக இருக்கும். அதனால தென்கிழக்கு மூளை பயன்பாடு உணவுக்கும் மருத்துவம், சித்த மருத்துவம், நம்ம கை மருத்துவம் தயாரிப்பதற்கு, அதுக்கப்புறவு நம்மளுடைய மருந்து உண்ணுதல், இதெல்லாமே நம்ம வீட்டின் தென்கிழக்கு மூலையில் வைத்து நீங்க உட்கொண்டு கொண்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை தரும், பெண்கள் மன அமைதியை கொடுப்பார்கள். அதே சமயம் அந்த இடத்துல கிச்சன் 24 மணி நேரமும் கிச்சன் எரியூட்டிக்கிட்டே இருந்தாலும் அது நம்மளுக்கு பெண்களுக்கு நெகட்டிவை உருவாக்கக்கூடிய இடமாக மாறிவிடும் அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கிறோம். சரி, அடுத்தால பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலை. தென்மேற்கு மூலை குபேர மூலை அப்படிம்போம். குபேர மூலையில் நம்மளுக்கு என்னன்னா நிலத்தத்துவத்துக்குரியதாக இருக்கும். அது நம்ம தென்மேற்கு மேடாக இருக்கணும், நிலத்தன்மை உடையதாக இருக்கும். நிலம்தான் ஈர்ப்பு சக்தி, காந்த அந்த உராய்வு ஈர்ப்பு இதெல்லாம் நம்மளுக்கு நிலம் தான் கொடுக்குது. நம்ம நிலத்தில் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்க போய் தான் கீழே விழாமல் நடக்கிறோம். அந்த மாதிரி அந்த ஈர்ப்பு கொடுக்குற சக்தியை நம்ம எங்க வைக்கணும்னா, நம்ம யார் இந்த வீட்டில் ஸ்ட்ராங்கு முதன்மை ரொம்ப ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் அப்படின்னா ஆண் தான். அந்த ஆணுக்கு அந்த தென்மேற்கு பகுதியை நம்ம கொடுத்துருவோம். அதனால அந்த தென்மேற்கு பகுதி குபேர மூலையாகவும் ஆண் இருக்கக்கூடிய வீட்டின் தலைவன் இருக்கக்கூடிய இடமாகவும் கொடுக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா பொதுவாக சிங்கம் மலையின் மேல் உட்கார்ந்து நல்ல வர உணவுகளை நல்லா பார்த்து இந்த உணவு இந்த நேரத்துல இந்த உணவு இங்க கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க இது பண்ணதுக்கு மேல மலை மேல் உட்கார்ந்து இருந்தால் எல்லாம் கீழே உள்ள நடக்கிறது எல்லாம் தெரியும், உணவு எங்கெல்லாம் நடமாடுதுங்கிறத அவங்களுக்கு பார்க்க முடியும். அதே போல் நம்ம வீட்டில் உயர்வான இடத்தில் ஆண்களை உட்கார வைக்கும் போது அவங்கதான் குடும்ப தலைவன், அவங்கதான் சென்டர் ஆஃப் புள்ளி. அவங்க மெயின் அந்த மேல் இடத்துல உட்கார்ந்து
நம்ம வீட்டுல உள்ள நடக்கிறதெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் நிர்வாகத்தன்மையும் அந்த ஆண் ஆரோக்கியமும் நன்றாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தென்மேற்கு பகுதி கொஞ்சம் உயர்வாக இருந்து நல்ல உயர்வா இருக்கணும் மற்ற 3 பகுதியை விட. அது வந்து நல்ல ஈர்ப்பு சக்தினால அது குபேர மூலையாகவும் உயர்வாகவும் இருந்து மண் தத்துவத்தை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மண்ணு தான் நம்மளுக்கு நிறைய காந்தப்புல ஈர்ப்பை கொடுக்கறது. நம்மளுக்கு அங்க மண் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ண முடியல, நம்மளுக்கு காந்தப்புல சக்தி கம்மியா இருக்குன்னா அங்க ஒரு மேக்னெட்டை வச்சுக்கிட்டு ஒரு மண் வச்சுக்கோங்க, மண்ணுக்குள்ள மேக்னெட்டை வச்சு அங்க காந்தப்புல தன்மையை அதிகப்படுத்தி அந்த இடத்து தென்மேற்கு பகுதியில பள்ளங்கள் குழிகள் எதுவும் இருக்காமல் மேடான பகுதி, முடிஞ்ச ஒரு பெரிய கல்லு பாறை அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸை வந்து அங்க வைக்கிறது. இல்லாட்டா பாறை போன்று தோற்றமுடைய மலைகள் அந்த மாதிரி நம்மள அலங்கார இதெல்லாம் வச்சு அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு பகுதி வந்து பயங்கரமான உங்களுக்கு வைப்ரேட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடும். அதனால தென்மேற்கு வந்து மலைகளை அமைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அதேதான் நம்ம வந்து அது வந்து என்னன்னா ஒரு அமிர்த சுரப்பியாக சுரக்கப்படுகிறது அப்படிங்கறது அர்த்தம். அந்த இடம் சரியாக இருந்தால் அந்த இடம் உங்களுக்கு ஒழுங்கா பயனுள்ளதாக அந்த வீட்டின் ஆண் நிர்வாகம் கரெக்டா இருந்து எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி நடவடிக்கைகள் நடந்தால் அங்க குபேர சம்பத்துகள் உருவாக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த குபேர சம்பத்துடைய உருவாகம் அப்படின்னாலே அங்க பொன் பொருள் சேர்க்கை தான் நம்ம சொல்லுவோம். இந்த தென்மேற்கு மூலையில் பொன் பொருட்கள் சேர்க்கும் போது அந்த தென்மேற்கு மூலையில நம்ம பீரோல் கல்லாப்பட்டி இதெல்லாமே அங்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வச்சுட்டு அது ஓபன் பண்ற நேரம், அதாவது தென்மேற்குல வைக்கிறீங்க, அது ஓப்பனிங் வந்து வடக்கு நோக்கி இருந்தால் வடக்கு திசை வந்து குபேர திசை. அது ஓபன் பண்ணும் போது குபேர பார்த்து ஃபேஸ் பண்ற மாதிரி வடக்கு நோக்கி ஃபேஸ் பண்ற மாதிரி உங்களுடைய பீரோலோ நகைப்பெட்டியோ பணப்பெட்டியோ இருந்துச்சுன்னா நேர குபேர மூலையில இருந்து குபேரனை பாக்குற மாதிரி, அதாவது வடக்க பாக்குற மாதிரி இருந்தால் சம்பத்து வந்து உங்களுக்கு நல்ல நிறைய பணம் செல்வம் சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே இது வந்து உங்களுடைய பீரோல் வந்து கிழக்கை நோக்கி வைக்கிற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா, தென்மேற்குல வச்சுட்டு கிழக்க ஃபேஸ் பண்ற மாதிரி உங்களுடைய பீரோல் இருந்துச்சுன்னா, கிழக்கு சொல்லிட்டேன், தென்கிழக்கு பக்கம் தான் ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க. தென்கிழக்கு பகுதி ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆஸ்பத்திரி செலவுக்கு, ஏன்னா அங்க நோக்குறது ஃபுல்லா மருத்துவம் தான் சொல்லியிருக்கேன் தென்கிழக்கு. அதனால மருத்துவ செலவுக்காக பணங்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தென்கிழக்கில் வந்து ஓப்பனிங் வச்சிங்கன்னா, தென்கிழக்கை நோக்கி ஓப்பனிங் வச்சிங்கன்னா மருத்துவ செலவு அதிகமாகும். அதனால உங்களுடைய குபேர மூலையில் நீங்க பீரோல் வச்சீங்கன்னா வடக்கை நோக்கி ஓபன் பண்ணி வைக்கிற மாதிரி வைங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அடுத்தால பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதி வந்து காற்று பகுதியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையின் வளர்ச்சியின் முக்கிய பகுதியாக குறிப்பதாக இருக்கும். வாழ்க்கையின் நம்ம வளர்ச்சி நிலையை சொல்வது நம்ம வடமேற்கு பகுதி. இந்த வடமேற்கு பகுதி வந்து ஒரு எக்ஸாக்ட் ஃபேன் அப்படிம்பாங்க. அந்த ஃபேன் அங்க பொறுத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வளர்ச்சி வந்து எப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கணும், எப்பவுமே சுற்றி கொண்டே இருக்கணும். அப் டு டவுன், டவுன் டு அப் டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தாலும் வளர்ச்சி வந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரே இடத்துல நின்னால் நம்ம தேங்கிய நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால காற்று தான் எப்பவுமே ஒரு இடத்துல நிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். நீரை கூட தேக்கி வைக்க முடியும், காற்றை வந்து நீங்க மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். காற்று எந்த இடத்தும் தேங்கி நிக்காது. நீரை கெட்டி ஒரு இடத்துல ஒரு பவுல்ல போட்டு வச்சீங்கன்னா இருக்கும். ஆனா காற்று ஒரு பலூன்ல கெட்டி போட்டீங்கன்னா மறுநாள் அந்த பலூன் ரொம்ப சுருங்கி எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வழியில லீக் ஆகி வெளியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால காற்று வந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். உடம்பில் காற்று வந்து ஓட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கும். காற்று வந்து உடம்புக்குள் தேங்கிய நிலையில் இருந்தால் நம்ம ஆரோக்கியத்தில் தவறு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அதனால நம்ம வெற்று உடம்பில் அந்த காற்று போக்குவரத்து சரியாக இருப்பதுன்னா நம்ம வளர்ச்சியும் சரியாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அதை குறிக்கும் இடம் தான் வடமேற்கு பகுதி, வளர்ச்சியை குறிப்பது. உங்க வளர்ச்சி வந்து உங்க வேலை சார்ந்த விஷயத்துக்குள்ள விஷயங்கள் எல்லாமே அங்கதான் இருக்குது. அப்போ நீங்க வேலை சார்ந்த இடத்தில் எல்லாரோடய ஒரு கம்யூனிகேஷன், எல்லாரோடய நல்லா பேசி வச்சு இருந்தீங்கன்னா உங்க வேலையில் ஒரு பிடிப்பு இருக்கும். அங்க அந்த வேலைக்குள்ள நாட்டமுடன் போய்கிட்டே இருப்பீங்க. அந்த வேலை மேல் ஒரு பற்று வந்தாதான் உங்களுடைய வளர்ச்சி திறன் நல்லா இருக்கும். பற்று இல்லாதவர்கள் அந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். அதனால ஒரு பற்றுடன் நீங்க வேலையை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இடம் வளர்ச்சியை நோக்கி ஆகும். உங்களுக்கு வடமேற்கு பகுதி காற்று பகுதி அது சரியாக உங்களுக்கு செயல்படல அப்படின்னா, நான் சொன்னலையே சுஸ்திக் வந்து எக்ஸாக்ட் ஃபேன் மாதிரி தான் அந்த சுஸ்திக்கும், அப்படியே சைக்கிள் மாதிரி தான் சுத்திக்கிட்டே இருக்கும்.
இல்லாட்டா நம்மளுக்கு இந்த சக்கரம் குயவன் சக்கரம் மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தா அந்த சக்கரத்தை கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த சக்கரம், இந்த சுஸ்திக், இந்த மாதிரி பொருட்களை வந்து அந்த வடமேற்கு பகுதியில வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரே சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லாம் மாறி மாறி இரவு பகல் வந்தாதான் நாட்கள் ஓடும். நாட்கள் ஓடினாதான் நம்மளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை தோன்றும். அதே போலதான் அந்த வளர்ச்சியை தான் நம்ம வடமேற்கு பகுதி வந்து கொடுக்கிறது. அதனால அந்த இரவு பகல் எப்படி நகருதோ அதே போல் நம்ம வளர்ச்சி இப்படி நகர்ந்து கொண்டே போகணும்னா இந்த ரோலர் மாதிரி, டயர் மாதிரி, அந்த மாதிரி சிம்பிள்களை அந்த வடமேற்கு பகுதியில வைக்கணும். இந்த வடமேற்கு பகுதி வந்து எப்பவுமே மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற பகுதியினால நம்மளுக்கு யாராச்சும் உற்பத்தி பண்ண பொருட்களை வடமேற்கு பகுதியில வச்சோம்னா ஈஸியா மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்களாம். இந்த வடமேற்கு பகுதி மூவ்மெண்ட் யாரெல்லாம் கொடுக்கலாம்? கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம வீட்டுல தங்கக்கூடாது, வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓடிடணும். அப்ப அதெல்லாம் கெஸ்ட் ரூமாக மாத்திக்கிறது வடமேற்கு பகுதியை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் கிடைக்கும். அடுத்தல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி. இந்த வடகிழக்கு பகுதி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறவு நிலைகளை குறிப்பதாக இருக்கும். உறவு யாரிடம் வடகிழக்கு ஒழுங்கா இருந்துச்சுன்னா ஒருத்தர் உள்ள பாண்ட் நல்லா இருக்கும். உறவு நிலை பேச்சுவார்த்தைகள் கரெக்டா இருக்கும். அதனால வடகிழக்கு மூலை சரியா இருந்துச்சு உறவு நிலை பலம் நன்றாக இருக்கும்னு அர்த்தம். அதனால அந்த உறவு நிலையை வந்து சரி பண்ணக்கூடிய இடம் வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது. இந்த வடகிழக்கு பகுதி யாருக்கு சீர்கட்டு இருக்குதோ அவங்க வந்து சரியான மூதாதையர்கள் வழிபாடு சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க. அதே போல் நம்ம குலதெய்வ வழிபாடுகள் சரியா இருக்காது. இதெல்லாமே வடகிழக்கு பகுதியை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த குலதெய்வ வழிபாடு, மூதாதையர்கள் வழிபாடுகள் இதெல்லாம் நமக்கு சரியா எடுக்கலனாலே இந்த வடகிழக்கு பகுதி ஸ்பாயிலா இருக்கும். வடகிழக்கு பகுதி ஸ்பாயிலா இருந்தா கூட நான் மூதாதையர் வழிப்பும் சூரிய நமஸ்காரம் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியினால் உங்களுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. எல்லாமே ஸ்மூத்தா நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால வடகிழக்கு பகுதி ஸ்பாயிலா இருந்தால் மூதாதையர்கள், குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து என்னன்னா நம்மளுடைய உறவு நிலையை சமநிலைப்படுத்தும். அதனால எந்த ஒரு பேச்சுவார்த்தை, எந்த ஒரு இதுனாலும் பேச்சுவார்த்தை ஒரு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த வடகிழக்கு மூலையில் நடத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. எந்த உறவு, நட்புனாலும் சரி, பிசினஸ்னாலும் சரி, எந்த உறவு எந்த ஒரு நிலையிலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சரியான இது கொடுக்கறது வடகிழக்கு மூலையாக எடுத்துக்கலாம். அடுத்தால பாத்தீங்கன்னா இந்த 4 மூலையும் நமக்கு 4 பவரான ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நான் வடகிழக்கு மூலை, கிழக்கு இந்த ரெண்டும் வந்து குலதெய்வ அம்சத்துக்குரியதாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 மூலையும் நல்லா கரெக்டா இருந்துச்சுன்னா குலதெய்வ அருள் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலை வந்து நம்ம வீட்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இறந்து போனவர்கள் தெய்வ வடிவமாக எடுத்தவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து தென்மேற்குல உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் முடி வாடுறோம் அந்த மாதிரில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாடுற திசை வந்து ரொம்ப முக்கியமானது. முடிய வந்து வாடுறது வந்து பொதுவா வந்து வெளியில இருந்து வாரணும். வீட்டுக்குள்ள வந்து முடி பெரிய லாங் ஹேர் வச்சவங்க வீட்டுக்குள்ள வச்சு முடி வாரக்கூடாது. வீட்டுக்குள் முடி வாரும் போது வீட்டுக்குள்ள அவ்வளவு முடிகள் விழுந்துச்சுன்னா அது கேது அம்சமாக இருக்கும். நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க கடவுள் வழிபாடு பண்ணும்போது ஒரு முடி இருந்தா கூட கடவுள் அந்த பிரசாதத்தை ஏத்துக்க மாட்டாராம். அதனால வீட்டுக்குள் வைத்து முடி வாரும் போது அங்க உங்க வீட்டுல வந்து கடவுள் அம்சம் குறையுது அப்படின்னு அர்த்தம். ஆனா வீட்டுக்கு வெளியே வைத்து தலை வாரிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் மேற்கு திசையில் வைத்து நீங்க எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா தெற்கு திசையில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். மேற்கை விட தெற்கு தான் நன்றாக இருக்கும். அதை வைத்து எடுத்து நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா ரொம்ப அந்த கெடுபலன் வந்து குறையும். வடகிழக்கையும் கிழக்கையோ அல்லது தென்மேற்கையோ நம்ம வந்து தலைவாறுதலை வைக்க கூடாது அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். இந்த நம்ம வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாமே நம்ம வந்து தலைவாறுதல். அதே மாதிரி உங்களுக்கு வடக்கு இந்த மேற்கு திசை தலைவாடுறதும் அதாவது வீட்டு பெண்கள், வீட்டுல இருக்கும் பெண்கள் அதை பண்ணலாம் மேற்கு திசை. ஆனா வேலைக்கு போறவங்க மேற்கு திசையை பார்த்து தலைவாரிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான வேலையில் பிடித்தம் இல்லாமல் வேலையை விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால வேலைக்கு போய்கிட்டு இருக்கவங்க வடக்கு திசை மேற்கு திசையை பார்த்து தலைவாறுதல் கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் எண்ணெய் வைத்தலும் கிழக்க பார்த்துதான் எண்ணெய் வைக்கிறது நல்லது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். கிழக்கு ஆண்கள்னா கிழக்கு பார்த்து வைக்கலாம், பெண்களாக இருந்தா மேற்க பார்த்து வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வில் அந்த மூளைகள் அந்த திசைகளினுடைய செயல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்வில் அதாவது வாஸ்து பூசனுடைய முழுமையான அருள் பெற்று
எல்லா வேலை நன்மைகள் வாஸ்து புருஷனை வந்து ரொம்ப மதிக்க கற்றுக்கொள்ளணும். அதோடைய நன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு தோஷங்களை நிவர்த்தி பண்ணி முழுமையான அருள் கொடுப்பதாக இருக்கும். அதனால எல்லா நாமமும் வாஸ்து புருஷனுடைய நாமமாக போய் அந்த வீட்டினுடைய ஐஸ்வர்யங்கள் வாஸ்துடைய ஐஸ்வர்யமாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.